இப்போ இருக்கிற காஸ்ட் ஆஃப் லிவிங்க்கு ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா வாட் இஸ் த காஸ்ட் ரிக்வயர்ட்? ஒரு டயர் 1 சிட்டிஸ்ல எவ்வளவு தேவைப்படுது, அதே டயர் 2 சிட்டிஸ்ல எவ்வளவு தேவைப்படுது? மினிமம் பட்ஜெட் 1 சிங்கிள் பிஹெச்கேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட் வீடை கட்டுறோம்னு வச்சுக்கோங்க. லாவண்யா, நான் ஒரு ரேட் பர் ஸ்கொயர் ஃபுட் உங்களுக்கு யாரோ சொல்றாங்க அப்படின்னா இட் இஸ் ஜஸ்ட் டு ஃபிளாட்டர் யூ அண்ட் டேக் அப் தி ப்ராஜெக்ட். ஓகே. ஏன்னா ஒரு வீடு உங்களோட ஸ்பெசிஃபிகேஷன் வச்சுதான் அந்த வீட்டோட காஸ்ட் வரும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு டைல் காமிக்கிறேன், அது 40 ரூபால இருக்கும், உங்களுக்கு முடிச்ச டைல் 100 ரூபால இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆஸ் அன் ஆர்கிடெக்ட் நான் எப்படி எப்போதுமே சஜஸ்ட் பண்ணுவேன்னா, உங்கள் ரிக்குவயர்மெண்ட்ஸை கொடுங்க, பிளானை முடிப்போம், மார்க்கெட் ரேட் போட்டு நேச்சுரலாக 15% 20% மார்ஜினில் தான் அந்த என்டையர் வேர்ல்டு ஒர்க்ஸ். ஸோ அதில் பர் ஸ்கொயர் ஃபுட் உங்கள் வீட்டுக்கு இவ்வளோ வருது. தட் வுட் பி தி நார்மல். பில்டிங்கில் நீங்கள் எப்போ பார்த்தீங்கன்னாலும் ஒரு டைம் சிமெண்ட் விலை ஸ்டீல் விலையை வச்சு தான் பில்டிங்கோட காஸ்ட் இருக்கும். பட் உங்கள் டிசைனுக்கான காஸ்டிங் வந்து அந்தந்த ப்ராஜெக்ட்ஸ்க்கு தான் ஒர்க் அவுட் பண்ணுறது வில் பி வயபிள். தட் இஸ் வாட் ஐ சே. அதர்வைஸ் மார்க்கெட்ல என்ன ரேட் இருக்கோ அதுல எல்லாரும் பண்ணலாம். அதுல ஹவு டு வி மேக் இட் கஸ்டமர் ஃப்ரெண்ட்லிங்கிறது தான் வி ஒர்க் ஆன் இட்.